மோஷன்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைனை பொறுத்தவரை ஒரு 3 ஈக்குவேஷன்ஸை ரொம்பவே வைட்டல் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் சொல்லலாம். அந்த 3 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் அந்த சாப்டர்ஸில் கூட எல்லா கொஷின்ஸுமே நீட் கொஷின்ஸாக இருக்கட்டும், ஜெய் கொஷின்ஸாக இருக்கட்டும், எல்லா கொஷின்ஸுமே அப்ரோச் பண்ண முடியும் நம்மளால். ஸோ அந்த 3 செட் ஆஃப் ஈக்குவேஷன் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கைனமெட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இந்த கைனமெட்டிக் ஈக்குவேஷனை எப்படி நம்ம டெரைவ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நான் சொன்ன இந்த 3 ஈக்குவேஷனுமே இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி அப்ளிகபிள் ஒன்லி when the body is moving with constant acceleration. இந்த சாப்பீஸை நான் ட்ரா பண்ணுறேன். இந்த சாப்பீஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேட்டட் கண்டிஷன்ஸில் ஃபாலோ ஆகும். அது மாதிரி ஆக்சலேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் மட்டும்தான் நம்ம டெரைவ் பண்ண போகிற இந்த 3 ஈக்குவேஷன்ஸுமே அப்ளிகபிள். ஒருவேளை ஆக்சலரேஷனே மூமெண்ட் டு மூமெண்ட் ஏரியாட்டே இருக்குன்னா அப்போது நம்ம இங்கே டெரைவ் பண்ண போகிற இந்த ஈக்குவேஷன்ஸை யூ கேனாட் அப்ளை ரெடிலி. அதுக்கு நம்ம இன்டகிரேஷன் ஐடியாஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இங்கே ஒரு கார் எடுத்துக்கோங்க. டைம் 0வாக இருக்கிறப்போ கார் ஆரிஜின்லேயே இருக்குது, S is equal to 0ல் இருக்குது. ஓகே, அண்ட் லெட் பி அசியூம் டைம் 0வாக இருக்கிறப்பே இந்த காருக்கு ஒரு இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம நீங்கள் கன்சிடர் பண்ணுற மூமெண்ட், அதாவது எந்த மூமெண்ட்டை கன்சிடர் பண்ணுறீங்களோ அந்த இனிஷியல் மூமெண்ட்லேயே காருக்கு ஆல்ரெடி ஒரு வெலாசிட்டி இருக்குது. அந்த வெலாசிட்டி தான் u. ஓகே, இந்த கார் ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு ஆக்சலரேஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போது ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலே அதோட வெலாசிட்டி என்னட்டே வரும், கூடிகிட்டே வரும். இப்போ ஒரு டீன்ற டைம் எலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ காரோட வெலாசிட்டி பின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரைட் நவ் கார் வந்து டீன்ற டைம் எலாப்ஸ் ஆகிருக்கப்போ அது எஸ்ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் த சினாரியோ. இந்த சினாரியோவுக்கு நம்ம கைனமெட்டிக் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணலாம். வி நோ தட் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு எழுதிக்கலாம். அப்போது டிவி இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம், டிவி மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, டிடி எங்களுக்கு கொண்டு வாங்க. டிவி ஈக்குவல் டு ஏ இன்டூ டிடின்னு எழுதிக்கலாம். இந்த ஈக்குவேஷனை ரெண்டு பக்கமும் நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். டைமோட லிமிட் பாருங்களேன், டைம் 0வாக இருக்கிறப்போ வெலாசிட்டி என்ன, வெலாசிட்டி இஸ் u. புரியுதா? இங்கே வேரியபிள் t, இங்கே வேரியபிள் v. அப்போ டைம் 0வாக இருக்கிறப்போ வெலாசிட்டி இன்சியல் வெலாசிட்டி வந்து u, டைம் t-ஆக இருக்கப்போ ஃபைனல் வெலாசிட்டி இஸ் v. ஸோ டைம் t-ஆக இருக்கிறப்போ ஃபைனல் வெலாசிட்டி இஸ் v. இந்த ஃபங்க்ஷனை ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம கான்ஸ்டன்ட் ஆக்சலரேட்டட் மோஷன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கைனமெட்டிக் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணுறோம். அப்போ ஏ இஸ் கான்ஸ்டன்ட். ஏ கான்ஸ்டன்ட்னா இது எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள். ஏவை வெளியே எடுத்துக்கலாம், இன்டகிரேஷனுக்கு வெளியே எடுத்துக்கலாம். அப்போ டிடி இஸ் த ஒன்லி வேரியபிள். இந்த பக்கம் என்ன வந்துடும், dv ஓவர் லிமிட் ஆஃப் u to v. இதை இன்டகிரேட் பண்ணுங்கள் ரெண்டு சைடும். இந்த பக்கம் இன்டகிரேட் பண்ணுறப்ப என்ன வந்துடும்னா dv இன்டகிரேட் பண்ணுறப்ப vன்னு வந்துடும் ஓவர் த லிமிட் ஆஃப் u to v. இங்கே dt இன்டகிரேட் பண்ணுறப்போ tன்னு வந்துடும் ஓவர் த லிமிட் ஆஃப் 0 to t. இந்த பிளேஸ் ஆஃப் v அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போடுங்க. ஸோ v மைனஸ் u. இந்த பிளேஸ் ஆஃப் t அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போடுங்க. a t மைனஸ் 0ன்னு வந்துடும். So what you got v minus u equal to 18 வந்துருச்சு. அப்போ v equal to u plus 18 வந்துருச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு கைனமெட்டிக் ஈக்குவேஷன். இந்த கைனமெட்டிக் ஈக்குவேஷன் கூட பராமீட்டர்ஸ்லாம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். u அப்படின்றது இட்ஸ் எ இனிஷியல் வெலாசிட்டி, a அப்படின்றது ஆக்சலரேஷன், v அப்படின்றது ஃபைனல் வெலாசிட்டி. இதை தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ உங்கள் ஒரு பாடி டைம் 0வாக இருக்கப்போ இன்சியல் மூமெண்ட்டில் அந்த பாடியோட வெலாசிட்டி தெரியும்னா அண்ட் அந்த பாடி கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா ஆஃப்டர் சம் டைம் அந்த பாடியோட வெலாசிட்டி என்ன அப்படின்றத இந்த ஈக்குவேஷனை வச்சு உங்களால் கெட் பண்ணிட முடியும். அண்ட் இப்போது இந்த ஈக்குவேஷன் வெலாசிட்டியும் இனிஷியல் வெலாசிட்டியும் ஃபைனல் வெலாசிட்டியும் அண்ட் ஆக்சலரேஷனையும் ரிலேட் பண்ணது இல்லையா, இதே மாதிரி இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் டைமையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ண முடியும். இப்போ டீன்ற டைம் நடந்துட்டு இருக்கப்போ அந்த பாடியோட வெலாசிட்டி என்ன, v. அப்போ v இஸ் ஏ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. கரெக்டாக? அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எப்படி எழுத முடியும், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் த டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி. அப்போ vக்கு பதிலாக என்ன எழுதிக்கிற முடியும், v இஸ் நத்திங் பட் ds by dt. அப்போ இந்த vக்கு பதிலாக ds by dt எழுதிக்கலாம், which is equal to u plus at. இந்த ds இந்த பக்கம் வச்சுக்கோங்க, இந்த dt இங்கே கொண்டு வந்துருங்க. அப்படி கொண்டு வரப்போ என்ன வரும்னு பாருங்கள். ஸோ ds is equal to u dt plus a t dtன்னு வந்துடும்.
இந்த dt இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ அப்படி கொண்டு வரப்போ ஐ காட் எ ஈக்குவேஷன் லைக் தட். இப்போ மறுபடியும் இந்த ஈக்குவேஷன் நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். இங்கே வேரியபிள்ஸ் என்ன t. ஸோ அப்போ டைம் 0 to t. ஸோ டைமோட வேல்யூ வந்து 0வால் இருந்து t-ஆக மாறுது. டைம் 0வாக இருக்கிறப்போ பாடி எக்ஸாக்டாக ஆரிஜின்லேயே இருக்கு. ஒருவேளை டைம் 0வாக இருக்கிறப்பே பாடி ஆரிஜினல் இல்லாட்டினா அந்த இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும் இங்கே. பட் இந்த கேஸுக்கு நான் எடுத்துக்கிட்ட கேஸுக்கு டைம் 0வாக இருக்கிறப்போ பாடி எக்ஸாக்டாக ஆரிஜின்லேயே இருக்குது. ஸோ அப்போ டைம் 0வாக இருக்கப்போ இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. டைம் t-ஆக இருக்கிறப்போ ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? எஸ். இது இன்டெகிரேட் பண்ணுங்கள். இது இன்டெகிரேட் பண்ணுறப்ப எனக்கு எஸ்ன்னு வந்துடும். ஸோ எஸ் ஓவர் த லிமிட் ஆஃப் 0 to s. இது இன்டெகிரேட் பண்ணுறப்ப u இஸ் எ கான்ஸ்டன்ட். யூவை வெளியே எடுத்துடலாம். ஒன்லி வேரியபிள் இஸ் dt. ஸோ dt இன்டெகிரேட் பண்ணுறோம் 0 to t லிமிட்டில். அதே மாதிரி இங்கே a இஸ் எ கான்ஸ்டன்ட், வெளியே எடுத்துடலாம். t இஸ் த ஒன்லி வேரியபிள், அதை டைமை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோம் ஓவர் த லிமிட் ஆஃப் 0 to t. இது இன்டெகிரேட் பண்ணுறப்ப என்ன வரும்னு பாருங்களேன். இந்த dt இன்டெகிரேட் பண்ணுறப்போ t மாறிடும் ஓவர் த லிமிட் ஆஃப் 0 to t. சிமிலர்லி இந்த t-ஐ dt-ஐ பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறப்போ t ஸ்கொயர்ட் பை 2 மாறிடும் ஓவர் த லிமிட் ஆஃப் 0 to t. ஸோ அப்போ என்ன வந்துடுது? எஸோட பிளேஸில் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டால் எஸ்னே வந்துடும். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு யூ. டீயோட பிளேஸில் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டால் அகெயின் டீனே வந்துடும் ஆஃப் ஏ. டி ஸ்கொயரோட பிளேஸில் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டால் அகெயின் டி ஸ்கொயர்னே வந்துடும். ஸோ வி காட் அ செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்ட். இந்த ஈக்குவேஷன் எது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ஒரு பாடி நான் ரிலீஸ் பண்ணுறேன், அந்த பாடி கான்ஸ்டன்ட் ஆக்சலேஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த பாடியோட இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு வச்சுக்கோங்க. நான் அது ரிலீஸ் பண்ணி ஆஃப்டர் சம் டைம் அந்த பாடி எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்மளால் கெட் பண்ணிட முடியும். இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? அண்ட் இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம கெட் பண்ண ட்ரை பண்ணலாம். See, a acceleration எப்படி எழுதிக்கலாம்? Acceleration is equal to the time rate of velocity. Okay, so இந்த ஈக்குவேஷனை நீங்கள் மேக்ஸில் செயின் ரூல்ஸ்னு சொல்லி ஒரு ரூல் படிச்சிருப்பீங்க. என்னென்னா, சப்போஸ் சில கேஸஸில் இந்த கேஸில் எடுத்துக்கோங்களேன். ஓகே, வெலாசிட்டி 2 பராமீட்டரை பொறுத்து மாறுது. டைம் கூட 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 வெலாசிட்டி என்ன ஆகிட்டே வருது, மாறிட்டே வருது. அண்ட் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் எஸ் கூட 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 கூடவும் என்ன ஆகிட்டுருக்கு, வெலாசிட்டி மாறுது. ஸோ அப்போ வெலாசிட்டியை நம்ம அஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ் எழுத முடியும். இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஸோ இப்போ உங்களுக்கு எஸ் கூட கூட ஸ்டார்டிங் எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இருந்தப்போ ஒரு வெலாசிட்டி இருந்தது. எஸ்ஸோட வேல்யூ மாற 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 ஈச் எஸ் வேல்யூலையும் ஒரு டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி இருக்குது அந்த பாடிக்கு. அப்போ வெலாசிட்டி இஸ் வேரிங் அஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ். கரெக்டாக? அப்போது வெலாசிட்டி அஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ் தான் வேரி ஆகுதுன்னா இந்த டிவி பை டிடி எப்படி எழுத முடியும்? சின்ஸ் வெலாசிட்டி இஸ் வேரிங் அஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ், அப்போ டிவி பை டிஎஸ் multiplied by whereas s itself is varying as the function of time. So உங்களுக்கு velocity s பொறுத்து மாறுது, பட் sa டைமை பொறுத்து மாறுது. ஸோ இதுதான் செயின் ரூல்ஸ்னு சொல்லுவோம். dv by dt dv by ds into ds by dt எழுதிக்கலாம். ஸோ இங்கே அகெயின் இந்த ds by dtன்றது என்னது? இட்ஸ் நத்திங் பட் வெலாசிட்டி. கரெக்ட்? இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அப்போ dv by ds into v இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எழுதிக்கலாம். இந்த டிஎஸ்ஸை மட்டும் கொண்டு வாங்க. அப்போ ஏ டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு வி டிவின்னு எழுதிக்கலாம். அதை இந்த ஈக்குவேஷனை ரெண்டு பக்கமும் நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய வேரியபிள் வி, இந்த பக்கம் வேரியபிள் எஸ். ஸோ அப்போ இனிஷியலாக எஸ்ஸோட வேல்யூ 0 இருந்தப்போ வியோட வேல்யூ என்ன? இட்ஸ் எ யூ. எஸ்ஸோட வேல்யூ எஸ்ஸாக இருக்கிறப்போ வியோட வேல்யூ என்ன? வி. ஸோ ஓவர் திஸ் லிமிட் நம்ம இன்டெகிரேட் பண்ணோம் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன கிடைக்கும்னு பாருங்களேன். I'll be having a is a constant, ஏவை வெளியே எடுத்துடலாம். அப்போ டிஎஸ்ஸை மட்டும் இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு என்ன வந்துடும்? எஸ்ன்னு வந்துடும். இந்த பக்கம் வியை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் வி ஸ்கொயர் பை 2ன்னு வந்துடும் ஓவர் த லிமிட் ஆஃப் யூ டு வி. இந்த பிளேஸ் ஆஃப் வி அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போடுங்க. எனக்கு என்ன வந்துடும்? ஏஎஸ் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை 2 மைனஸ் யூ ஸ்கொயர் பை 2ன்னு வந்துடும். இங்கே 2 காமன் அடுத்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஸோ 2as இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்ட் மைனஸ் யூ ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ வி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2asன்னு எழுதிக்கலாம். இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப்
motion. ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம இந்த சாப்டர்ஸில் மோர் ஆஃபன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் இருந்தால் நம்ம கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் சொல்லுவோம். இந்த ஈக்குவேஷன்ஸை வெலாசிட்டிஸ், இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, ஆக்சலேஷன் கேட்குறாங்கன்னா கேன் யூஸ் இட். இந்த ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸும் 4 பாராமீட்டர்ஸ்னால மேடாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டைம், இந்த 4 பாராமீட்டர்ஸ்னால மேடாக இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷனை பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டைம், இந்த 4 பாராமீட்டர்ஸ்னால மேடாக இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த 4 பாராமீட்டர்ஸ்னால மேடாக இருக்குது. நீங்கள் கொஷின்ஸை படித்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த 4 பாராமீட்டரில் ஏதோ ஒரு 3 பாராமீட்டர் கொடுத்துருப்பாங்க, 4th பாராமீட்டர் கேட்பாங்க. ஸோ அப்போ எனக்கு UAT கொடுத்துருக்காங்க, V கேட்குறாங்கன்னா ஐ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. ஸோ கொடுத்துருக்கிறதுல எந்த 3 வேரியபிள்ஸ் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் கொஷின்ஸில். ஸோ எந்த 3 பாராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணால் நமக்கு சொல்யூஷன் எடுக்க முடியும் அப்படின்றத கெட் பண்ணிடலாம். Is it possible for you to understand this? And one more point I want to add on here. Suppose acceleration is not constant வச்சுக்கோங்க. இந்த 3 ஈக்குவேஷன்ஸும் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேட்டட் கண்டிஷனுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் நான் சொன்னேன் இல்லையா. சப்போஸ் இஃப் த ஆக்சிலரேஷன் இஸ் நாட் கான்ஸ்டன்ட், அப்போ வெலாசிட்டி எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே தட் ஆக்சிலரேஷன் வந்து இந்த மாதிரி டைமை பொறுத்து மாறிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. A = 4t இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். அப்போ டைம் 1 செகண்ட் இருக்கிறப்போ ஆக்சலேஷனோட வேல்யூ 4 m/s², டைமோட வேல்யூ 2 இருக்கிறப்போ 2 செகண்டாக இருக்கிறப்போ ஆக்சலேஷனோட வேல்யூ 8 m/s². அப்போ டைம் கூட ஆக்சலேஷனோட வேல்யூ என்ன ஆகிட்டு இருக்கு, மாறிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரி வேரியபிள் ஆக்சலேஷன் இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆர் நாட் அப்ளிகபிள். ஸோ அப்போ ஃபைனல் வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாத்தையும் எப்படி கெட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, யூ நோ தட் ஆக்சலேஷன் இஸ் ஈக்குவல் டு dv/dt. இஸ் இட் ரைட்? ஸோ அப்போ dv/dt இஸ் ஈக்குவல் டு 14 எழுதிக்கலாம். அப்போ dv இஸ் ஈக்குவல் டு 4t இன்டூ டிடின்னு எழுதிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணுங்கள் எதர் சைட். ஸோ டைம் 0வாக இருக்கிறப்போ இனிஷியல் வெலாசிட்டி, சப்போஸ் அந்த பாடி A = 4t இருக்குன்னா, அண்ட் தட் டூ அந்த பாடி இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்குன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்னா, டைம் 0வாக இருக்கப்போ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0, டைம் t இருக்கப்போ ஃபைனல் வெலாசிட்டி இஸ் v. அப்போ இந்த dv இன்டெகிரேட் பண்ணப்போ என்ன வந்துடும், vனே வந்துடும். v = 4 இஸ் அ கான்ஸ்டன்ட், t இன்டெகிரேட் பண்ணுறோம் dtயை பொறுத்து அப்படின்னா t²/2ன்னு வந்துடும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணனா ஐ காட் 2t². அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2t² வந்துருச்சு. ஸோ ஆக்சலேஷனோட வேல்யூ 4tனா வெலாசிட்டியோட வேல்யூ ஈக்குவல் டு 2t² அண்ட் ப்ரொவைட் தட் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0 மீன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி வேரியபிள் ஆக்சலேஷன் கொஷின்ஸை இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். யூ கே நாட் டேரக்ட்லி யூஸ் எனி ஆஃப் திஸ் ஃபார்முலாஸ். யூஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா தப்பான சொல்யூஷன் கொடுக்கும். பிகாஸ் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ஸ்ட்ரிக்ட்லி ஆக்சலேஷன் கான்ஸ்டன்டாக இருக்கப்போ மட்டும்தான் அப்ளிகபிள். ஆக்சலேஷன் வேரியபிளாக இருந்ததுன்னா நீங்கள் இன்டகிரேஷன் ஐடியாஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் ஃபைனல் வெலாசிட்டி கெட் பண்ண முடியும். அண்ட் சிமிலர்லி இந்த சேம் கேஸில் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த v எப்படி எழுதிக்கலாம், ds/dt இஸ் ஈக்குவல் டு 2t² எழுதிக்கலாம். இந்த dt இங்கே கொண்டு வாங்க. அப்போ ds இஸ் ஈக்குவல் டு 2t² dtன்னு எழுதிக்கலாம். இது ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணுங்கள். 0 to tன்ற லிமிட்டில் டைம் 0வாக இருக்கப்போ அந்த பாடி ஆரிஜினில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டைம் t ஆகிறப்போ அந்த பாடி எஸ்ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக் பண்ணியிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் எதர் சைடு இன்டெகிரேட் பண்ணுறப்போ இந்த பக்கம் எஸ்னே வந்துடும், இந்த பக்கம் இன்டெகிரேட் பண்ணுறப்போ 2 இஸ் அ கான்ஸ்டன்ட், ஐ கேன் டேக் இட் அவுட். இந்த t² dtயை போது இன்டெகிரேட் பண்ணுறப்போ t³/3ன்னு வந்துடும். Over the limit of 0 to t, upper limit minus lower limit போகிறப்ப I'll be having the same thing only. அப்போ s is equal to 2t³/3ன்னு வந்துடும். ஸோ அப்போ உங்களுக்கு வேரியபிள் ஆக்சலேஷன் இருக்கிறப்போ ஃபைனல் வெலாசிட்டி அண்ட் ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது ரெண்டுமே நீங்கள் இன்டகிரேஷன் ஐடியா யூஸ் பண்ணி மட்டும் தான் கெட் பண்ண முடியும். ஐ ஹோப் தட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.